ஆன்லைனில் நம்ம கர்த்தரை ஆராதித்துட்டு இருக்கிறோம், ஆன்லைனில் எல்லாம் ஆராதனை நடக்குது, பாட்டு வருது, எல்லாம் வருது, ஓகே. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு ஆராதிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன சூழ்நிலை அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த ஆன்லைனில் இந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க? நிறைய பேர் நைட்டியோடு உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் லுங்கியோடு உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் பனியன் போட்டுட்டு அப்படி ஏதோ வாக்கிங் கிளம்புனா பாத்ரூம் கிளம்புற மாதிரி அப்படி உட்காந்துருப்பீங்க. இல்லை, அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அவரை ஆராதிக்கிற இடத்துல 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ அங்கே அவர் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். அதை நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்திற்குள்ள நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். இந்த பலிபீடத்தில் நம்ம காணிக்கைகளை செலுத்தும் போது, இந்த பலிபீடத்துக்கு முன்னால் அண்ணால் பாருங்க, அந்த பலிபீடத்துக்கு முன்னால் வருஷா வருஷம் போய் தன்னுடைய குறைவை சொல்லி சொல்லி அழுது அவள் வேதனைப்பட்டு ஒரு முடிவுக்கு வரவில்லையே என்று சொல்லி அந்த ஆலயத்தில் போய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் ஒரு பொருத்தனையை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோவென்றால் அவருடைய ஆலயத்தில் இருக்க, அந்த ஆலயத்தின் மூளைக்கல்லாய் இந்த ஆலயத்திலே சிங்காசனம் அமைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கிறீங்களோ அங்கே அவர் இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அந்த வசனத்தை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்லா கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.